இல்லை, இலங்கையினுடைய பேராசிரியருக்கு தெரியும், ஒரு கடந்த ஒரு 20-25 ஆண்டு கால எடுத்துக்கொண்டால் எட்கா உடன்படிக்கை, சோஃபா உடன்படிக்கை, MCC உடன்படிக்கை என பல உடன்படிக்கைகள் பல விவாத பொருட்களை உருவாக்கி இருக்கிறது. இலங்கையின் ஒரு நாட்டினுடைய உடைமையாக்க பார்க்கிறார்கள், அடிமையாக்க பார்க்கிறார்கள் என்கிற வாதம் இப்ப தற்போது அரசாங்கத்தில் இருக்கிற தரப்பினர் தொடர்பான எதிர்பார்ப்பாட்டங்களை நிறைவே செய்திருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் இவ்வாறான உடன்படிக்கைகள் அவசியம் என்பதை உணர்த்துகிறது அல்லவா? என்றால் பல நாடுகள் வெற்றியடைந்தது காரணம் இந்த இருதரப்பு உடன்படிக்கை, வர்த்தக உடன்படிக்கைகள். இப்ப எங்களுடைய நாட்டு இறமையை இன்னொரு நாட்டுக்கு எழுதி கொடுப்பது வேறு. ஒரு வர்த்தக உடன்படிக்கை ஊடாக அந்த நாட்டுக்கு நன்மை, எங்களுக்கு நன்மை என்ற விதத்தில் வரி வீதங்கள்லாம் குறைத்து நாங்களும் ஏற்றுமதி செய்வது, எத்தனை பொருட்களை நாங்கள் ஏற்றுமதி செய்வது, எத்தனை பொருட்கள் இறக்குமதி செய்வது என்பது அது உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. பல நாடுகள் அந்த வர்த்தக உடன்படிக்கையால நன்மை அடைந்திருக்கின்றன. ஆக வர்த்தக உடன்படிக்கை செய்வது என்பது ஒரு பாதகமான தன்மை இல்லை என்று அதை நாங்கள் சரியாக அந்த ஒப்பந்தம் செய்யும் போது அந்த நாட்டுக்கு நன்மை, எங்கள் நாட்டுக்கு நன்மை. அந்த நாட்டு மக்களும் மலிவான பொருட்களை எங்கள் நாட்டிலிருந்து பெறுவார்கள், எங்கள் நாட்டு மக்களும் மலிவான பொருட்களை அந்த நாட்டிலிருந்து பெறுவார்கள். ஆக வர்த்தக உடன்படிக்கை எப்போதும் நாட்டுக்கு பாதகமானது என்று சொல்ல அல்லே, அப்படி சொல்ல இயலாது. ஆகவே பல நாடுகள் இவ்வாறான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது, அவ்வாறான விவாதங்கள் தான் உருவாகுவது, ஆர்ப்பாட்டம் நடத்துவது, அதை வெளி உலகத்துக்கு அல்லது மக்களுக்கு இதுதான் உடன்படிக்கையில் இருக்குது, இப்படித்தான் பேச போறோம் என்று சொல்லி அது எந்த அளவு தூரம் மக்களுடன் அந்த தகவல் பரிமாறப்பட்டது என்பதுதான் இங்கே சிக்கல். அந்த விடயம் மக்களுக்கு தெரியும் போது, இவ்வாறான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அதனுடைய விடயங்கள், உண்மையான விடயங்களை அரசாங்கம் பகிர்ந்து கொள்ளும் போது நான் நினைக்கவில்லை அது சிக்கலாக முடியும். ஆனாலும் பேராசிரியர், அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும் தருணத்திலே அதற்கான எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட முற்றுமுழுதாக கைவிடப்படுகிறது. இப்பொழுது தாய்லாந்துடனான ஒரு வர்த்தக உடன்படிக்கை இருக்கிறது, இந்தியாவோடு இருக்கிறது, சிங்கப்பூரோட உடன்படிக்கை செய்யும் நல்லாட்சி காலத்தில் பேசப்பட்டிருந்தது. அதே காலப்பகுதியில் தான் MCC உடன்படிக்கை கடந்த 2019 ஜனாதிபதி தேர்தல் ஒரு பெரும் பிரளயத்தை கிளப்பி இருந்தது. எனவே இவை காலம் சென்றாலும் ஒரு கட்டத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் வருகிற பொழுது அவற்றினுடைய தேவை உணரப்படுகிறது. இப்ப உடன்படிக்கை செய்யப்பட்ட உடன்படிக்கையில இதுவரைக்கும் இந்த உடன்படிக்கை செய்ததால் இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று இதுவரைக்கும் யாருமே சொல்லவில்லை. உடன்படிக்கை செய்ய முற்படும் போது எதிர்ப்பு தெரிவிப்பது உண்மை, அது நடந்திருக்கு. பல நீங்க சொல்ல மாதிரி சேப்பா எட்காலாம் தடுத்து இடைநிறுத்தப்பட்டது உண்மை, கொழும்பு துறைமுக கிழக்கு முனையம் கொடுக்க சொன்னாலும் உண்மை. அதுக்கு அரசியல் காரணங்களும் இருக்கக்கூடும். இப்ப இந்தியாவுடன் இலங்கை ஏதாவது ஒப்பந்தம் செய்யும் போது அந்த எதிர்ப்பு வருது, உங்களுக்கு தெரியும், பல நீதிமன்றங்களை வழக்கு தொடர்பெல்லாம் இருக்கின்றது. ஆனால் நான் அதற்கு போகாமல் இதுவரைக்கு இலங்கை தாய்லாந்து உடன்படிக்கை செய்திருக்கின்றது, பல்வேறுபட்ட வர்த்தக உடன்படிக்கைகளை செய்திருக்கின்றது. இந்த செய்யப்பட்ட உடன்படிக்கையால இலங்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு யாருமே இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. அதுதான் நான் சொல்லுறேன், இலங்கை மக்களுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக அந்த உடன்படிக்கைகள் இருக்க வேண்டும். அவ்வாறு ஒரு தீர்மானத்துக்கு எதிர்காலத்திலும் வர வேண்டும், வந்தே ஆக வேண்டும். என்று சொன்னா இலங்கை நாங்க சிறிய நாடு, ஒரு 80 பில்லியன் அமெரிக்க டாலர் தான் எங்களுடைய பொருளாதார பலம். எங்களிடம் இப்ப இருப்பது கையிருப்பு ஒரு 5.6 பில்லியன் டாலர் தான் இருக்கின்றது. இது ஒரு பெரிய ஒரு தொகை அல்ல. ஆகவே என்றைக்கும் இலங்கை மிக எளிதில் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கின்றது. இப்ப எங்கட கையில நாங்கள் சில விஷயங்களை கையாளக்கூடிய நிலைமையில இருக்கிறோம், அது உள்நாட்டில் உள்ள விஷயங்கள். ஆனா வெளிநாட்டில் நடக்கிற விஷயம், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில யுத்தம் ஏற்பட்டால் அது எங்களை பாதிக்கும். ஏன்னா பெட்ரோலிய விலை உடனடியாக கூடிவிடும். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வர்த்தக போர் ஆரம்பிச்சு என்ன தீவிரம் அடைஞ்சு அது எங்களை பாதிக்கும். இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. ஆகவே அந்த நிலையில தாக்குப்பிடிப்பதற்குரிய வல்லமை எங்ககிட்ட இல்லை. ஆகவேதான் வர்த்தகத்தை நாங்கள் விரிவடைய வைக்கணும், வர்த்தகத்தை பெருக்கணும். அந்த நிகழ்ச்சி திட்டம் நீண்ட காலமாக இருக்குதா, அதை இந்த இலக்கு அடைந்திருக்கிறோமாண்டா இல்லைன்னா நான் சொல்லுவேன், ட்ரேட் கிரியேஷன் என்று சொல்வார்கள். வர்த்தகத்தை உருவாக்க வேண்டும், வர்த்தகத்தை ட்ரேட் டைவர்ஷன் என்று, வர்த்தகத்தை திசை திருப்ப வேணும். இப்ப நாங்கள் இப்பொழுதும் அமெரிக்கா, ஐரோப்பாவை நோக்கித்தான் எங்களுடைய ஏற்றுமதிகள் இருக்கின்றன. அது இங்கே மிகப்பெரிய சந்தை இருக்கின்றது, சீனா, இந்தியா, 280 கோடி மக்கள் சந்தை. அப்ப அதை நாங்கள் என்ன திருப்பவே இல்லை. ஏன் அந்த நிலைமை வரவில்லை? இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கிறோம், சைனாவிலிருந்து இறக்குமதி செய்கிறோம் என்றால் ஏன் நாங்கள் அந்த நாளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் இருக்கின்றோம்? அதுக்குத்தான் எங்களுக்கு உடன்படிக்கை தேவை.